ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோக் டாக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம பிஏபி நியூஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 1 வீக்காக டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நேத்தி நியூஸும் இன்னைய நியூஸும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா, நேத்திக்கு என்ன நியூஸ் வந்தது, இன்னைக்கு என்ன நியூஸ் வந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாகவே மொத்தமாக ஒரு 5 நியூஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற நியூஸ் எதுவுமே வந்து நம்ம பேங்க் எக்ஸாம் ஓரியன்டாவோ இல்லை எஸ்எஸ்சி ரிலேட்டடாவோ எது வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டான நியூஸ் கிடையாது. சரியா, ஸோ அதில் வந்து ஒரு 2 நாள் சேர்த்து எனக்கு 5 நாள் 5 நியூஸ் வந்ததால நான் 5 நியூஸுமே ஒன்றா போட்டுட்டேன். சரியா, ஸோ நம்ம உங்களோட ஆதரவை பொறுத்து நம்ம அடுத்தடுத்து வெர்டிக்கல் இப்போ வந்து பிஏபி ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நியூஸ் ஆன் ஏர் வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2-3 வெப்சைட் இருக்குது, 2-3 இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த நியூஸும் இதில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ உங்களோட ஆதரவு, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து வாட்ச் ஹவர்ஸ் வருது, அது எல்லாத்தையும் பொறுத்து அனலைஸ் பண்ணி நாங்கள் ஒரு வெர்டிக்கலாக ஆட் பண்ணிட்டு வருவோம். சரியா, ஸோ நீங்கள் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, 5 நியூஸ் வந்து உங்கள் மைண்டில் நின்று போச்சு அப்படின்னா சரி, இன்னைக்கு அப்போ கண்டிப்பாக ஒரு 5 நியூஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். இல்லை உங்களுக்கு நேரம் ஒரு குரூப் இருக்கும். சரியா, படிக்கிற குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த 5 நியூஸை பாரு, இவங்க எப்படி எடுத்திருக்காங்க பாரு, நல்லா எடுத்திருக்காங்க, வித் எம்சிக்யூட சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா, ஸோ இதோட பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் டெய்லியுமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த பிடிஎஃபையும் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க டெலகிராம் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். சரியா, டெலகிராம் சேனலில் லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரியா, யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லியும் நான் கொடுத்துருவோம். சரியா, ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா வெப்காப்ஸ் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். சரியா, அது வந்து நான் டெய்லி இப்போதைக்கு கொடுக்கல, டெய்லி வெப்காப்ஸ் வந்து கொடுக்கல. பட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். டெய்லி வெப்காப்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி டெய்லி 10 வெப்காப்ஸ் வீடியோ அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் இந்த வெப்காப்ஸ் வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பிளேலிஸ்ட்டுமே இப்போ நான் மேலே ஒரு கார்டு தரேன், அந்த கார்டில் போய் செக் பண்ணிங்கன்னா வெப்காப்ஸ் பிளேலிஸ்ட்டுமே இருக்கும், செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து இதோட பிடிஎஃப் வந்து எவ்ரி சாட்டர்டே. சரியா, எவ்ரி சாட்டர்டே இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட அதே டெலகிராம் சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ஓவரால் அந்த வீக்கில் எவ்வளோ வெப்காப்ஸ் கலெக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். சரியா, ஸோ அதுவுமே டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்குது. ஸோ வீடியோஸ் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இதை தாண்டி வேறு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மந்த்லி கம்பைலேஷன், வெப்காப்ஸோட மந்த்லி கம்பைலேஷன் கொடுத்துருக்கோம். சரியா, மந்த்லி கம்பைலேஷன் ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ மார்ச் மந்தோட கம்ப்ளீட் வெப்காப்ஸ் பிளேலிஸ்ட்டை அப்லோட் பண்ணியாச்சுப்பா. ஸோ அதை பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. சரியா, சரி, இன்னையோட நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னையோட நியூஸ் வந்து இது வந்து நம்மளோட பிகினர்ஸுக்கு. சரியா, நம்மளோட பிகினர்ஸுக்கு தேவையான ஒரு கோர்ஸ் என்னன்னா ரீசனிங்க்கு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஜஸ்ட் இந்த இமேஜ் வந்து இந்த பிடிஎஃப்ல நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், நம்மளோட கோர்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுரும். சரியா, நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த டெய்லி 10 வெப்காப்ஸ். சரியா, டெய்லி 10 வெப்காப்ஸ் வந்து இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. நிறையா இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸாக ஆரம்பித்தேன். சாரி, இதுக்கு முன்னாடி அந்த ஃபவுண்டேஷன் ரீசனிங் கோர்ஸ் போட்டாச்சு. பட் இந்த டெய்லி வெப்காப்ஸுக்கு வந்து ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து கொஞ்சம் அதிக அளவுக்கு ரீச் வந்தது. வாட்ச் ஹவர்ஸ்ன்றது நான் எதிர்பார்க்கறதோட 1 மந்த்தில் ரொம்ப அதிகமாகவே போயிடுச்சு. சரியா, ஸோ வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக போகுது அப்படின்னாலே ஸோ நம்மளோட வீடியோஸை வந்து பார்க்குறாங்க, ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்க்குறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். சரியா, நெக்ஸ்ட்டு இன்னைய நாளோட நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லான்ச்சஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் கிரவுண்ட் ஜீன் தெரப்பி ஃபார் கேன்சர். நம்மளோட பிரசிடென்ட் வந்து நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட் இருக்காருல்ல, ஸோ இந்தியன் பிரசிடென்ட் வந்து கேன்சருக்கு ஒரு ஜீன் தெரப்பி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காருப்பா. ஸோ கேன்சருக்கு ஒரு ஜீன் தெரப்பி லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன ஜீன் தெரப்பி அப்படின்னா கார்டி செல் தெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, ஸோ கார்டி செல் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இது வந்து யார் யார் வந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பாம்பே டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல். சரியா, டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர் இம்யூனோ ஆக்ட், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த தெரப்பியை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, இந்த தெரப்பி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். சரியா, இது வந்து ஃபுல்லாகவே மேக் இன் இந்தியா, இந்தியாவிலே தயாரிக்கிற
ஒரு ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் புரியும் நான் நம்புறேன். இந்த நியூஸ்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யார் லான்ச் பண்ணாங்க? கார்டி செல் தெரப்பி யார் லான்ச் பண்ணாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணாங்க. ஸோ கார்டி செல் தெரப்பி கேன்சருக்கான ஒரு செல் தெரப்பி தான் இது. சரியா? நெக்ஸ்ட் இது யார் யார் கொலாபரேட் பண்ணி தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஐஐடி பாம்பே, நெக்ஸ்ட் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல், நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர் இம்யூனோ ஆக்ட். ஸோ இவங்க இம்யூனோ ஆக்ட் அப்படின்றவங்களும் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆர்மி மெடிக்கல் காப்ஸ் செலிப்ரேட் 260th ரைசிங் டே. சரி, இது வந்து சாதாரண ஒரு நியூஸ் தான். ஆர்மி மெடிக்கல் காப்ஸ் வந்து 260வது ரைசிங் டே வந்து கொண்டாடி இருக்காங்க. ஸோ அவங்க எப்போ வந்து எக்ஸாபிஷ் பண்ணாங்கன்னா 1764 ஆண்டு வந்து இதை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஓகே, என்னைக்கு கொண்டாடினாங்க ரொம்ப முக்கியம். ஆர்மி மெடிக்கல் செல்வர் 260th ரைசிங் டே எப்பனா 3rd April 2024. சரிப்பா, இது வந்து எந்த டாபிக் கீழே வரும்? பேங்க் எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ட் டேல வரும். கரெக்டா? இம்பார்ட்டன்ட் டேல வரும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நியூஸ்ல வந்து போச்சு இந்த டேட். அப்போ இந்த டேட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. நியூஸ்லயே ஒரு டேட் வருது அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் பிக் பண்ணி படிக்கணும். ஸோ நியூஸ்ல வர டேட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி படிக்கணும். சரி, நம்ம இப்படி படிக்கிறோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து சீக்கிரமா கிராக் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இப்பயுமே ரேர் தான். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6-7 எக்ஸாமுக்கு வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு அனாலிசிஸ்ல பார்க்கல, ஒரு 6-7 எக்ஸாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கல, அதில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் டே கேட்டிருக்கான். பட் அந்த ஒரு நியூஸை கூட நம்மளால ஈஸியாக அடிக்க முடியும். எப்போ இந்த மாதிரி நியூஸ்ல வர டேஸை நம்ம படிக்கக்குள்ள நம்மளால ஈஸியாக அடிக்க முடியும். சரியா? ஸோ இதோட மோட்டோ என்ன அப்படின்னா, சர்வே சந்து நிர்மயா. மீனிங்னா என்ன? லெட் ஆல் பி ஃப்ரீ ஃப்ரம் டிசீசஸ். ஸோ நோயிலிருந்து விடுபட்டு இருக்கணும், எல்லாருமே நோயிலிருந்து விடுபட்டு இருக்கணும். அதுதான் இதோட மோட்டோவா இருந்தது. ஸோ இந்த மோட்டோ ரொம்ப முக்கியம். என்னைக்கு கொண்டாடினாங்க அப்படின்றது ஒரு விஷயம், எப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொண்டாடினாங்க அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ எத்தனாவது ரைசிங் டே கொண்டாடி இருக்காங்க அப்படின்றது. ஸோ மோட்டோன்றது டபுள் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மோட்டோ தெரியணும். சர்வே சந்து நிர்மயா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, நியூ ஜெனரேஷன் பலாஸ்டிக் மிசைல் அக்னி பிரைம் சக்சஸ்ஃபுல்லி ஃபிளைட் டெஸ்டட் பை தி ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்சஸ் கமாண்ட் அண்ட் டிஆர்டிஓ ஆஃப் தி ஒடிசா கோஸ்ட். ஓகேப்பா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பலாஸ்டிக் மிசைல் அக்னி பிரைம் அப்படின்ற ஒரு மிசைலை வந்து சக்சஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் பண்ணியிருக்காங்க? யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனும் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, நியூ ஜெனரேஷன் பலாஸ்டிக் மிசைல் அக்னி பிரைம். ஓகேவா? அக்னி பிரைம் அப்படின்றாங்க. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எங்க நடந்திருக்கு அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் ஆஃப் தி ஒடிசா. ஓகேவா? ஒடிசா கோஸ்ட்ல வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல என்னென்ன விஷயம் ஸ்டாட்டிக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்&டி அண்ட் சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ யாரு அப்படின்னா மிஸ்டர் சமீர் வி காமத். இவர் தான் வந்து செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஆர்&டி. சரியா? ஸோ அவர் வந்து செக்ரட்டரியாவும் ஒர்க் பண்றாரு, சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓவும் ஒர்க் பண்றாரு. நெக்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வந்து ஜெனரல் அனில் சௌஹான். ஸோ இவரை பத்தி இந்த நியூஸ்ல சொல்லாம ஏன் ஸ்டாட்டிக்ல வந்திருக்கு அப்படின்னா, இவர் வந்து இந்த 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 இப்போ இந்த சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் ஃபயர் பண்ணாங்கல்ல, அதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்திருப்பாரு. ஸோ அந்த நியூஸ்ல வந்து அவர் வந்து ஒரு வாழ்த்து மடல் மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால நான் இந்த ஸ்டாட்டிக் கண்டென்ட்ல அவரை பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் அப்படின்னா அனில் சௌஹான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, டிபிஐஐடி வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒர்க் ஷாப் அப்படின்னா, இன்டகிரேஷன் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் யூசர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆன் பிஎம் கடிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். ஸோ பிஎம் கடிசக்தினா என்ன? பிஎம் கடிசக்தினா என்ன? ஸோ இட் இஸ் அ கனெக்டிவிட்டி பிளான். சரியா? ஸோ கனெக்டிவிட்டினா அது வந்து ஷிப்பாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளைட்டாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே வந்து மெயினான சிட்டிஸை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் இந்த கடிசக்தி பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் கண்டக்ட் பண்ணியிருக்கா? டிபிஐஐடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிபிஐடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. ஓகே, இதில் வந்து நான் கண்டென்ட் போல ஸ்டாட்டிக். ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட். சரியா? இது வந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஸோ ஸ்டாட்டிக் கண்டென்ட் என்ன அப்படின்னா, பிஎம் கடிசக்தி எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா
30th October 2021. ஓகேவா, மல்டி மாடல் கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு தி வேரியஸ் எக்கனாமிக் ஜோன். ஸோ நிறைய எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்கனாமிக் ஜோன்ஸுக்கு வந்து மல்டி மாடல் கனெக்டிவிட்டி கொடுக்கணும். ஸோ மல்டி மாடல் கனெக்டிவிட்டினா என்ன? ஷிப் மூலமாவோ, ரோட் மூலமாவோ, இல்லை ஃப்ளைட் மூலமாவோ, ஸோ ஏதாவது ஒரு வழியில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இதை வந்து அக்டோபர் 2021 லான்ச் பண்ணாங்க. ஆனால் கேபினட் கமிட்டி வந்து எப்போ அதை வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா 21 October 2021 தான் அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 13 October 2021. எப்போ அப்ரூவ் கொடுக்குறாங்க அப்படின்னா 21 October 2021 அப்ரூவ் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைய நாளோட கடைசி நியூஸ் என்ன அப்படின்னா 50th CIDC விஸ்வகர்மா அவார்ட்ஸ் 2024 ஆனர்ஸ் SJVN ஃபார் இட்ஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிவ் கான்ட்ரிபியூஷன். ஸோ நேத்தி நம்ம SJVN பற்றி ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். கண்டினியூஸாக SJVN பற்றி வந்தது. ஸோ நேற்று வந்து நான் அந்த SJVNோட ஷேர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஸோ அது இல்லாமல் வேற ஒரு நியூஸும் SJVN ரிலேட்டடாக சொல்லியிருப்பேன். ஸோ நேற்று நியூஸ் பார்க்காதவங்க நேற்று நியூஸை பாருங்கள். மேலே ஒரு கார்டு தரேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேற்று நியூஸ் வந்து ஷோ ஆகும். சரியா? சரி, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த டைமில் மேலே ஒரு கார்டு ஷோ ஆகும். சரி, இந்த SJVNக்கு வந்து சட்லஜ் ஜல் விகோ நிகம் லிமிடெட், ஓகேவா, இவங்களோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இமாச்சல் பிரதேஷில் இருக்குது, சிம்லாவில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். இவங்க வந்து ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன், ஹைட்ரோஎலக்ட்ரிக்ல இருந்து பவர் ஜென்ரேஷன் பண்ற ஒரு கம்பெனி இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 15வது CIDC விஸ்வகர்மா அவார்ட் அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த ஒரு அவார்டு மட்டும் கிடையாது, ஆக்சுவலா 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அவார்டு பார்த்தலாமா? அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் கிரியேட்டிங் சோஷியல் டெவலப்மெண்ட் இம்பாக்ட் அண்ட் CIDC பார்ட்னர்ஷிப் ப்ராசஸ் ஆஃப் ட்ராஃபி. ஸோ 2 விஷயம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது வரைக்கும் வந்து ஒரு நியூஸ், இது 5வது நியூஸ். இது வரைக்கும் அதாவது SJVNக்கு வந்து அவார்டு கொடுத்தது வந்து 5வது நியூஸ். இது வந்து 6வது நியூஸ், இன்னைய நாளோட 6வது நியூஸ். நான் வந்து ஒரே இதில் போட்டுவிட்டேன். ஓகே, ஒரே இதில் வந்து கண்டென்ட் எடுத்துட்டேன். சரி, ஓகே, சாரி. நான் அதை பிடிஎஃப்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துறேன். சரியா? பிடிஎஃப்ல கரெக்டாக உங்களுக்கு தலைப்பு போட்டு கொடுத்துறேன். சரியா? என்ன விஷயம் அப்படின்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் இருக்குல்ல, நேத்தியும் ஒரு போர்ட்டை பற்றி படித்தோம். ஒரு போர்ட் வந்து அதிகமான அது கார்கோஸ் வந்து ஹேண்ட்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நேற்று நம்ம படித்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் கொல்கத்தாவில் இருக்கு. இது வந்து எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1870 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? 1870 எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்காக இவங்க நியூஸ்ல வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க மொத்தமா எவ்வளோ கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 66.4 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த வருஷம், இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. இது வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அதிகம் அப்படின்னா 1.11% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 1.1% இன்க்ரீஸ். போன வருஷம் எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 65.66 மில்லியன் டன்ஸ் வந்து கார்கோ மூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் இதுல 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான டாக், ஓகேவா. ஆல்டியா டாக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அவங்க வந்து எவ்வளவு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 49.54 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதே கொல்கத்தா டாக் சிஸ்டம் இவங்க வந்து 16.856 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து கார்கோ வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம். சரியா? ஸோ இது வந்து தனியான ஒரு நியூஸ். நான் இது வந்து பிடிஎஃப்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ வீடியோவில் வந்து இது வரைக்கும் தான் ஒரு நியூஸ். இது PIB நியூஸ் 6, இது அடுத்த நியூஸ். ஸோ 6 நியூஸ் வந்திருக்கும். கொல்கத்தா டாக் சிஸ்டம்ஸ், ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. DPIITயோட செக்ரட்டரி யார் அப்படின்னா ராஜேஷ் குமார் சிங். இவர் தான் DPIITயோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த நியூஸ்ல இந்த 6வது நியூஸ்ல ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் வந்து எப்போ எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1870. ஸோ இங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தால இருக்கு. இதுதான் இதோட ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ போன PIB நியூஸ் 5க்கு வந்து DPIITயோட செக்ரட்டரி ஜெனரல் யாரு அப்படின்னா ராஜீவ் குமார் சிங். ஓகேவா? ராஜீவ் குமார் சிங் தான் போன, அதாவது PIB நியூஸ் 5ஓட ஸ்டாட்டிக். இது வந்து PIB நியூஸ் 6ஓட ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதுல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஷியாம பிரசாத் முகர்ஜி போர்ட் வந்து எவ்வளோ கார்கோ வந்து இந்த வருஷம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இதையும் தாண்டி ஒருத்தவங்க அதிகமாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். சரியா? நேற்று நியூஸில் பார்த்தோம். பார்க்காதவங்க நேற்று நியூஸை போய் பாருங்க. சரி, நேற்று நியூஸில் இன்னும் நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். அதாவது வேற ஒரு போர்ட்டை பற்றி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் போய் பார்த்துருங்க, மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நம்ம MCQ சைட் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் MCQ என்ன? ஹூ லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் க்ரோன் கார்டி செல் தெரப்பி. ஸோ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார்டி செல் தெரப்பி யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணார். யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? யார் வந்து கண்டுபிடிச்சான்னு கேட்கல, யார் லான்ச் பண்ணான்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த மோட் ஆஃப் தி ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் ஆன் தி இயர் 260th ரைசிங் டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சர்வேஸ் அண்ட் டு நிர்மயா அப்படின்றதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட், த சக்சஸ்ஃபுல் ஃபிளைட் டெஸ்ட் ஆஃப் தி விச் நியூ ஜென்ரேஷன் பெலாஸ்டிக் மிசைல்
வாஸ் கண்டக்டட் பை தி ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அண்ட் டிஆர்டிஓ. அக்னி பிரைம் முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் தி பிஎம் கதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோட நான் சொன்னல ஸ்டாட்டிக் கண்டென்ட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எல்லா எக்கனாமிக் ஜோனுக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கறது இந்த பிஎம் கதி சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதுறீங்க சரியா, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்காவே இருக்கும். Next question, which organization was honored at the 50th CADC Vishwakarma Award for its corporate social responsibility contribution அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எஸ்ஜேவிஎன் தான் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம வந்து பேங்க் எக்ஸாம் படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியா, பேங்க் எக்ஸாம் படி முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், what significant milestone was achieved by the Shyama Prasad Mukherjee Port, Kolkata in fiscal year 2024? ஓகேவா, அவங்க என்ன சொன்னாங்க, it handled the 66.4 million மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்கோ. இந்த 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 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேங்க் எக்ஸாமுக்கு, ரொம்ப ரொம்ப இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், விச் கீ லொகேஷன் வாஸ் இன்வால்வ்ட் இன் தி சக்சஸ்ஃபுல் ஃபிளைட் டெஸ்ட் ஆஃப் தி அக்னி பிரைம் மிசைல்? எங்க வந்து இந்த இது நடந்தது அப்படின்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் எங்க இருக்கு, ஒடிஷால இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ ஃபைனலா இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இது வந்து இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா சீட்டிங் கொஷின்ஸை பத்தி போட்டிருக்கோம். ஸோ சீட்டிங் கொஷின்ல சர்க்குலர்ல இருந்து ட்ரையாங்கிள் வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ 7%, 8%, 9%, ஃபேசிங் இன்சைட், ஃபேசிங் அவுட் சைட், ஃபேசிங் நார்த், ஃபேசிங் சவுத் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இல்லை. ஸோ ஒரு கிளாஸ்லையும் மூணு சீட்டிங் கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து எக்ஸாமில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை வச்சு இந்த பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை போய்ட்டு பிடிஎஃப் போய் கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக அந்த லிங்க்குக்கு போயிடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நம்ம மண்டே அடுத்த பிஐபி நியூஸில் பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது வெக்காப்ஸ் வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ வெக்காப்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இன்னி வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சீக்கிரமாக உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.